சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்துக்கு கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. அதை பற்றி நான் கமெண்ட் சொல்லவும் மாட்டேன். எம்ஜிஆர் பற்றி திருமாவளவன் சர்ச்சை கருத்து தெரிவித்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்ல முடியும். அவங்க சொல்ற கருத்துக்களை என்கிட்ட நீங்க பதில் எதிர்பார்த்தா அது தவறான ஒரு முன்னுதாரணமா ஆயிரும். அதுக்கான விளக்கத்தையும் அவர் நேற்று கொடுத்திருக்காரு. எதுக்கு சொன்னோம், எது மாற்ற, அதுக்கான விளக்கம் என்னன்றது சொல்றாரு. இப்போ சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்துக்கு கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. அதை பற்றி நான் கமெண்ட் சொல்லவும் மாட்டேன். நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேங்க. ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது. ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே கட்சி கிட்ட இருக்கிறதுனால இவ்வளோ சுதந்திரம் வாங்கி இந்த 50-60 வருஷம் என்ன பெரிய டெவலப்மெண்ட் பார்த்தோம். அப்போ கூட்டணியில இருப்பவர்களுக்கும் அந்த ஆட்சியில் பங்கு பகிர்ந்தளிக்கும் போது யார் தப்பு செய்யலாம் கேட்கலாம். மக்களுக்கு இதெல்லாம் குறை இருக்குன்னு எடுத்து காட்டலாம். எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயம் அமையும். கூட்டணி ஆட்சி என்பதை தேமுதிக வரவேற்கிறது. இல்ல, நான் இப்ப சொல்றேன்ல, கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலும் சொல்லி பகிரங்கம் அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றுல எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான். அவர் தான் எங்க மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்க மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமா படம் போட்டுக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.